வருகை தந்திருக்கும் வெளிநாட்டு உதவி ஏற்பாட்டாளர்கள் விஜயசிங்கம் விஜயலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து, அதாவது அவங்களுக்கு எங்களை தெரியாது இருந்து கூட எங்களை அவங்கள பிள்ளைங்களா மதிக்கி எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்க நினைக்கிறாங்க நாங்களும் அவங்களோட பிள்ளைகள் மாதிரி நாங்களும் நல்லா படித்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல கல்விமான்களாக வரணும்ன்றதுக்காக தான். என்னன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு கூடுதலான, அதாவது இலங்கையில் பொதுவாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க விட்டதால் அதில் கூடுதலாக பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் பெற்றோரை இழந்து, சகோதரர்களை இழந்து, மற்றும் உடைமைகள் வீட்கள் எல்லாத்தையும் இழந்து பெருமையான கஷ்டத்துக்குள்ள கூட படிக்கணும் என்ற ஆர்வத்தோடு இருந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகள் குறைவாக காணப்பட்டது. அந்த ரீதியில் எங்களுக்கெல்லாம் கை கொடுத்தவங்க தான் இந்த வெளிநாட்டில் இருந்து உதவி செய்கிறவங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அவங்கள கடவுளுக்கு அடுத்ததாக தான் நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் முகமே தெரியாதவங்களோட இவ்வளவு அவங்களோட பிள்ளைகள் போல எங்களை நடத்தி நாங்கள் படிக்கணும்னு சொல்லி உதவி செய்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோட இருக்கிறாங்க. நாங்களும் அந்த அவங்களோட எண்ணத்தை கட்டாயம் நிறைவேற்றுவோம். என்னன்னு சொன்னால் எங்களோட பெற்றோர்கள் கூட தங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சில விஷயங்கள் சில அதிகமான புத்தகங்கள் வாங்கணும், மற்றது ஷூ வேண்டணும், மற்ற பேக் அது இதுன்றது கூட சில பெற்றோர்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அந்த டைம் நாங்கள் போய் கேட்டோம்னு சொன்னால் இல்லைம்மா வேண்டி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த உதவி கிடைச்சதுக்கு பிறகு நாங்கள் தைரியமாக எங்களோட அப்பா அனுப்பின காசு மாதிரிக்கு எண்ணி இதுக்கு முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன் அவங்களுக்கு. ஏண்டா எனக்கு அப்பா இல்லை தான் அந்த இதில் சொல்கிறேன். அவங்க அனுப்புகிற காசு தான் நான் வச்சு சொந்தக்காரர்கள் எப்படி பணக்காரர்கள் இருந்தால் கூட அவங்க இப்போ நாங்கள் இருக்கிறோமா என்று கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஏழைகள்னு சொன்னால் யாருக்கும் கவனிக்கிறது இல்லை தானே. அந்த வகையில் இதில் இருக்கிற எல்லாரும் அந்த அடிப்படையெல்லாம் இருப்பாங்க. சொந்தக்காரர்கள் இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. எங்கேயாவது கண்ணா மட்டும் கைதி கொள்வாங்க, மற்றபடி எந்த ஒரு நடைமுறையும் இருக்காது. எனவே மாணவர்களே, நீங்கள் நமக்கு தெரியும் நம்மளை எப்படி நம்மளோட சமூகத்தில் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம படிக்க ஒரு நல்ல நிலையில் இருந்தமா இருந்தால் கண்டிப்பாக நம்மளையும் மதிப்பாங்க. நம்மளோட உறவுகளுக்கு தெரியும் இப்படி இருக்காமே அப்படின்னு சொல்லி நம்மளோட உறவை வச்சுக்கொள்வாங்க. அதே வகையில் பாடசாலையில் அதிபர் மற்ற எல்லாரும் நல்ல உதவியாக இருக்காங்க. படிக்கணும்ன்றதுக்காக அவங்க என்னென்ன செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. எல்லா இடத்துல இப்போ கஷ்டப்பட்ட பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது படிக்கக்கூடிய திறமை இருக்கிற பிள்ளைகள் கூட இப்போ வாரது கஷ்டம், அது போக்குவரத்து மற்றது சிலவு, அந்த கஷ்டத்தால வீட்டில் நிற்கிறாங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு கூட இவங்க நல்ல உதவியை செய்கிறாங்க. நான் முழுக்க நன்றியை சொல்றது ஏற்பாட்டாளர்களுக்கு மற்றும் வெளிநாட்டில இருந்து அவங்களோட கஷ்டத்தை கூட நமக்கு காட்டிக்கொள்ளாம நல்ல ஒரு உதவியை நமக்கு செய்கிறாங்க. அதை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும்.